هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் திருவிடைச்சேரி என்ற கிராமத்திலே ஹாஜி முகமது என்ற ஒருவர் ஜமாத் நிர்வாகிகளோடு நடந்த கைகலப்பிலே துப்பாக்கி சூடு நடத்தி அவர் துப்பாக்கியால் சுட்டு 6 பேர் அதில் காயமடைந்து 2 பேர் உடனேயே மரணித்திருக்கிறார்கள். 4 பேர் ஆபத்தான கட்டத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹாஜி முகமது என்பவர் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு உரிமம் பெற்றவர், லைசன்ஸ் பெற்றவர். அவரு தகராறுல இணைஞ்சிருக்கிறாரு. துப்பாக்கியால சுட்டு 6 பேர், 2 பேரை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 4 பேர்ல ஒருத்தர் இன்னும் ரொம்ப அன்கண்டிஷனா இருக்காரு. இன்னொரு 3 பேர் என்ன செய்யறாங்க, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார்கள். இத தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகி ஹாஜி முகமது சுட்டது யாரு, எப்படி செய்தி பரப்புறாங்கன்னு கேட்டா, சில மீடியாக்கள்லையும் சில பேர் இந்த அவதூறையே ஒரு பிழைப்பாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, ஹாஜி முகமதுங்கிறது தௌஹீத் ஜமாஅத்துக்காரரு, தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்தவர் சுன்னத் ஜமாஅத் ஆட்களை போய் இணைஞ்சிட்டாரு, சுட்டுப்பட்டாரு என்கிற மாதிரி ஒரு செய்தியை பரவலாக பரப்பி அதுல இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹாஜி முகமது என்பவர் நம்முடைய ஜமாஅத்துல உறுப்பினரும் கிடையாது, ஆதரவாளரும் கிடையாது. நம்முடைய நாட்டில் உள்ள எந்த ஒரு மர்கஸ்லயாவது ஒரு தடவை போய் நம்ம மர்கஸ்ல ஒரு தொழுவது கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜூலை மாநாடு போன்ற நேரங்களில் எல்லாம் நம்முடைய அந்த ஜூலை மாநாட்டை விலக்கி கூட்டம் போடுவதற்கு அவர் ஊர்ல கடுமையான தடை விதித்த ஒருவராக இருந்தவர். அந்த ஹாஜி யார் துப்பாக்கி சூடு நடத்தினாரோ அவர் நம்ம மெம்பரும் கிடையாது. சொல்ல போனால் நமக்கு என்னவாக உள்ளவர், எதிரான ஒரு ஆள். நம்முடைய ஜூலை நாளுக்காக அந்த மாநாடு நடத்துவதற்கு கூட எதிர்ப்பாக அந்த கூட்டம் போட்டோம்ல அந்த ஊர்ல, அவர் ஊர்ல அதை கூட போடக்கூடாது என்று தடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் ஹாஜி முகமது என்பவர். அதனால அவர் சுட்டாரே போனாருங்கிறது போலீஸ் பாத்துக்கிடுவாங்க. நம்ம சொல்ற மேட்டர் என்னன்னு கேட்டா, அவருக்கு தௌஹீத் ஜமாஅத்துக்கு எல்லளவும் எல்லின் முனையளவும் சம்பந்தமே கிடையாது என்பதை உங்கள்கிட்ட முதல்ல நாம் பதிவு செய்து கொள்கிறோம். இது என்ன மேட்ரு, இது எதனால தௌஹீத் ஜமாஅத் பிரச்சனை வருதுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு. அந்த திருவிடைச்சேரியுடைய ஊர்ல உள்ள முந்தைய நிகழ்வுகள்ல இருந்து வந்தா தான் உங்களுக்கு விளங்கும். அந்த திருவிடைச்சேரிங்கிற அந்த ஊர்ல இந்த ஜமாத்தார்களா இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒரு காட்டுமிராண்டித்தனமான முறையில் தான் அவங்களுடைய நிர்வாக அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரர்கள் அந்த பள்ளி வாசலுக்கு தொலை சென்ற பொழுது, இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப தொலை சென்ற பொழுது அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது சொல்றதுக்கு நீங்க யாருன்னு சொல்லி நம்ம மக்கள் போகும் பொழுது ஜமாத்துடைய தலைவரை என்ன பண்றாருன்னா, முஜீபுர் ரஹ்மான்ங்கிற ஒரு சகோதரரை பள்ளிவாசலுக்கு செருப்பு கட்டி அடிச்சிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு நீங்க வரக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாகி, அப்பவே ஆர்டிஓ விசாரணை எல்லாம் போட்டு 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரித்து கடைசி அது ஒரு பைசல் பண்ணி அவங்க வழியை அவங்க பாத்துக்குவாங்க, உங்க வழியை நீங்க பாத்துட்டு போங்க. அப்ப ஒரு பிரச்சனை அது முடிந்து விட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த ரமலான் வந்தவன என்ன செய்யறாங்க, நம்ம சகோதரர்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுட்டாங்க, நம்மளும் தொழுவணும் பயான்கள்லாம் பண்ணணும் என்பதற்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு சகோதரருடைய வீட்டுல, அவர் வீட்டுல கீழே குடியிருக்கிறாரு, மேல் பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு சகோதரர் அவருடைய வீட்டில் வைத்து என்ன செய்யறாங்க, இவ்வளவு நாளா தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நோன்பு திறக்கிறது, தொழுகை எல்லாமே அந்த வீட்டில் பள்ளியாசலுக்கு வரக்கூடாதுட்டாங்களே, அந்த மாதிரியான ஒரு நிலையில அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஜபருல்லா என்பவர், தீர்த்த வீட்டுக்காரர், அவர் அடிக்கடி இவங்களோட தகராறு பண்ணுவது, நீங்க தொழுகை நடத்துறது எங்களுக்கு தொந்தரவா இருக்கிறது, இடையூறா இருக்கிறது என்று அடிக்கடி என்ன செய்யறாரு, வாய் தகராறு பண்ணுவார். நம்ம மக்கள் சபரா இணைஞ்சிருவாங்க, போயிருவாங்க. அப்ப இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நேற்றைய தினம் 5ஆம் தேதி நேற்றைய தினம் நம்ம அந்த ஊருடைய துணை செயலாளர் சலாஹுதீன், அந்த திருவிடைச்சேரியில நம்ம ஜமாத்துக்கு துணை செயலாளர் சலாஹுதீன் என்பவர்
குத்துபுதீன் என்ற ஒரு சகோதரரை அழைத்து மகரிபு தொழுகைக்கு வந்திருக்கிறார். நம்ம மர்கஸ்ல தொழுவதற்காக வேண்டி சலாஹுதீன் வர்றாரு. அதோட கூட யார் கூட்டு வர்றாரு? குத்துபுதீன் என்பவரை கூட்டிக் கொண்டு வர்றாரு. இந்த குத்துபுதீன் என்பவர் நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர் கிடையாது. குத்துபுதீனை கூட்டு வர்றாரு இல்லையா, அந்த குத்துபுதீன் என்பவர் நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது, நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல பங்கெடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது. ஒரு நண்பர்கள் அவர் கூப்பிட்டோன்னு தொழுகைக்கு நினைச்சிட்டாரு, மகரிபுக்கு வந்துட்டார். வந்த உடனே இதை எழுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜபருல்லா என்பவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை போய் சண்டை போட்டு, நீ எப்படி இவங்களோட சேரலாம்? அந்த ஊருக்காரர் தான் ஜபருல்லா, குத்துபுதீன் என்பவரும். அந்த ஜபருல்லா என்பவர் என்ன செய்யறாரு, இவர்கிட்ட சண்டை போட்டு அந்த அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு நடக்கிறது, கைகலப்பெல்லாம் வருகிறது. கடைசியில் கூட்டமா திரண்டு அவரை பயங்கரமான முறையில் அந்த குத்துபுதீன்கிற ஒரு சகோதரரை தாக்கிட்டாங்க. அவர் நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர் இல்ல, ஒரு நண்பரோட சேர்ந்து நம்ம ஜமாத்து மர்கஸுக்கு தொலை வந்தவர், அவ்வளவுதான். ஜமாத்து உறுப்பினரோ ஜமாத்து நிர்வாகியோ கிடையாது. அடினா பயங்கரமா அடிச்சு விட்டாங்க. அப்ப நம்ம சகோதரர் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுப்போம், அடிச்சிருக்கிறாங்கல்ல அப்படின்னு அவர் அழைக்கும் பொழுது, தௌஹீத் ஜமாத்து வேலையை தௌஹீத் ஜமாத்து பாருங்க, இது என் சொந்த வேலை, நான் எப்படி பார்க்கணும் பாத்துக்கிறேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு என் சொந்த வேலை எனக்கு இப்படி பார்க்கணும் அடிச்சு விட்டாங்கல்ல, நான் அதை பாத்துக்கணும், ஜமாத்து மேட்டர் கிடையாது, நான் உங்க ஜமாத்து சேர்ந்தாலும் கிடையாது, அதனால என் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், உங்க ஜமாத்துல உள்ள ஆளுகளுக்கு நீங்க போலீஸுக்கு போய்க்கிறீங்க, நான் போலீஸுக்கு எல்லாம் போக மாட்டேன்னு அவர் நினைச்சிட்டாரு. அந்த அடிபட்டவர் சொல்லிவிட்டு அவருடைய அக்காவுடைய கணவர் தான் அந்த ஹாஜி முகமதுங்கிறவர், மைத்துனர், அவருடைய அக்காவுடைய கணவர். அவர் அந்த ஊருக்காரர் கிடையாது, திருமங்கலக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அந்த ஊரை சேர்ந்தவர். அந்த ஊருக்கு பேரு குறிச்சிமலை. திருமங்கலக்குடி ஆடுதுறைக்கு பக்கத்தில் திருமங்கலக்குடி பக்கத்தில் குறிச்சிமலைங்கிற ஊரை சேர்ந்தவர் யாரு, இந்த ஹாஜி முகமதுங்கிறவர். கொஞ்சம் ஒரு வெயிட்டான ஒரு பார்ட்டியவர், கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு உள்ளவர், பணபலம் உள்ளவர். அவர் எத்தனையோ ஊர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு செல்வாக்கான ஒரு ஆளு, ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர். அவருடைய மைத்துனர் அடிச்சிட்டார் என்ற உடனே அவர் மைத்துனருக்காகத்தான் நியாயம் கேட்டு வர்றாரு, அந்த ஊருக்கு வர்றாரு. 3 கார்ல ஆட்களை அழைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஜமாத்துல போய் நியாயம் கேட்கணும் என்று வர்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஜமாத்துடைய தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் இஸ்மாயில். இந்த ஜமாத்துடைய தலைவரும் இந்த குத்துபுதீன் என்பவருக்கு ஜமாத்து தலைவர் ஒண்ணு விட்ட சித்தப்பா, நெருங்கி சொந்தம் தான், சொந்தக்காரங்க தான். ஒரு ஊர்ல அப்படித்தானே இருப்பாங்க, சொந்தக்காரங்க தான். அப்ப நியாயம் கேட்டு வந்தவரும் கூட ஒரு வகையில இவர் வகையில சொந்தமாயிருவாரு. இவருடைய அக்காவை தான் அவர் கட்டியிருக்கிறாரு. அந்த வகையில அவர் ஒய்ஃபு வழியில ஜமாத்துடைய தலைவரும் இந்த ஹாஜி முகமதுக்கும் சொந்தக்கார ஆள் தான். இந்த அடிபட்டார குத்துபுதீன் அவருக்கும் சொந்தக்கார ஆள் தான். அப்ப இவர் வந்தவன என்ன செய்யறாரு, குத்துபுதீன் மச்சான கூட்டிக்கிட்டு பள்ளிவாசல்ல போய் ஜமாத் தலைவரை சந்திச்சு, இந்த மாதிரி ஜபருல்லா என்பவர் சில ஆட்களை திரட்டி வைத்துக் கொண்டு எங்களை அடிச்சிட்டாரு, என்னுடைய மைத்துனர் அடிச்சிருக்கிறாரு, ஜமாத்துல நீங்க நியாயம் கேட்டு தரணும், இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜபருல்லா என்பவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, 40 நபர்கள் அடியாட்களை எல்லாம் அழைத்து அடியாட்கள் எப்படி வர்றாங்கன்னா, அருவா உருட்டுக்கட்ட இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஜமாத்தோட பேச்சு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மீது பாய்ந்து தாக்குவதற்கு வர்றார். தாக்குவதற்கு வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த 4 பேர் மொத்தம் 6 பேர்ல சுடப்பட்டிருக்கிறாங்க. இந்த 6 பேர் சுடப்பட்டதை பாத்தீங்கன்னா 3 பேர் முஸ்லிம், 3 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள். சுடப்பட்டவர்கள் 3 பேர் தான் முஸ்லிம். இன்னொரு 3 பேர் ராமதாசன் ஒரு ஆளும் அதுல சுடப்படுறாரு. அதே மாதிரி பால்ராஜன் ஒரு ஆளும் சுடப்படுறாரு, சந்தியாகுண்டு ஒரு ஆளும் சுடப்படுறாரு. அப்ப அவங்க அதாவது இந்த கிராமங்கள்ல உள்ள அடியாட்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சுடப்பட்டாங்கன்னா என்ன வழங்குது உங்களுக்கு, சுடப்பட்டவர் தன்னை கொல்ல வர்றாங்கன்னு சுடும் பொழுது எதுக்கு உள்ள ஆளத்தானே சுடுவாரு. அந்த குரூப்ல முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனைங்கும் பொழுது அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க, அவர்கள் கூட்டி வரப்பட்டிருந்தார்கள். இந்த சுடப்பட்டதுல இவங்க இருப்பது என்ன விளங்குறது, சுடப்பட்டவர்கள் பள்ளி வாசல்ல இவங்களுக்கு என்ன வேலை, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முஸ்லிம்களுடைய பஞ்சாயத்து நடக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு உள்ள இவர்களுக்கு என்ன வேலை. அப்ப இவங்க கிராமத்தில் உள்ளவர்களை சரி பண்ணி இந்த மாதிரி வர்றாங்க போட்டு தள்ளிடுவோம் என்று சொல்லி ஒரு அடியாட்களாக வைத்ததுனாலதான் அவர் துப்பாக்கி லைசன்ஸ் வச்சிருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இவங்க பாஞ்ச உடனே வானத்தை நோக்கி சுட்டிருக்கிறார்.
ரவுண்டு வானத்தை நோக்கி சுற்றுவேன், யாரு கிட்ட நெருங்காதியே, அப்படி கொள்ள வரும்போது மனுஷன் தற்காப்புக்காக செய்யறது தானே, அந்த மாதிரி செஞ்சிருக்கிறார். அதை மீறி வெட்ட வரும் பொழுதுதான் நேரம் அடைஞ்சிருக்காரு.